Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்துவ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நல்லவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு கீமத்துல் இன்சான், மனிதனுடைய மதிப்பு அப்படிங்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வேல்யூ. ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, தமிழ்லே பயணம் பண்ணுறோம், என்ன சொல்கிறீங்கன்னே புரிய மாட்டேங்குன்னா அப்பப்போ நிறைய இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் கற்று வச்சு நம்மளும் சொல்லணும் போல் தெரியுது. அப்போ மனிதனுடைய வேல்யூ என்ன, மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் நாம் நிறைய பொருள்களுக்கு விலையை நிர்ணயம் செய்கிறோம். ஒரு வீட்டை வாங்குகிறோம், அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம், ஒரு லேண்டை வாங்குகிறோம், ஒரு காரை வாங்குகிறோம். இப்படி உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய, நாம் வாங்கக்கூடிய இந்த மாதிரியான பொருள்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ரேட் இருக்குது. மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த பொருள்களை நாம் வாங்குகின்ற பொழுது இந்த பொருள், அப்போ இந்த பொருளுக்கு இவ்வளோ தான் ரேட்டு, இவ்வளோ தான் இதுக்கு தர முடியும், இதுக்கு மேலே அதிகம் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம என்ன செய்கிறோம், அதற்கான ஒரு மதிப்பை வைத்து ரேட் பேசுகிறோம், விலை பேசுகிறோம். அப்போ இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய மனிதன், இந்த மனிதனுக்கு ரேட் உண்டா, அதனுடைய மதிப்பு என்னங்கிறது தான் தலைப்பு. அப்போ மனிதனுக்கு விலை இருக்கிறதா என்று சொன்னால், விலை மதிக்க முடியாத இறைவனுடைய படைப்புகளில் ஒன்று உண்டுன்னா அது மனுஷன் தான். அல்ல எவ்வளவோ படைச்சிருக்கிறான். மிருகங்களை படைத்தான், பறவைகளை படைத்திருக்கிறான், வானம், பூமி, சந்திரன், சூரியன், கோள்கள், எத்தனையோ அல்லாஹுடைய படைப்பில் இருந்தாலும் அல்லாஹுடைய படைப்பில் மிகச் சிறந்தது, விலை மதிக்க முடியாது, இதுக்கு இவ்வளோதான் ரேட்டுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள ஒரு படைப்பு இந்த மனிதனுடைய படைப்பு. அப்போ அதற்கு அல்லாஹுடைய இந்த படைப்புகளில் மனிதனுக்கு விலை வைக்க முடியாது, மதிப்பிட முடியாது என்பதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. இந்த காரணங்கள் மற்ற படைப்புகளுக்கு கிடையாது. அப்போ இந்த காரணங்கள்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மனிதனுக்கு அவனுடைய மதிப்புங்கிறது இல்லை, விலைங்கிறது விலை மதிக்க முடியாத உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் உலகத்தில் எவ்வளோ படைப்புகளை படைத்தான். மனுஷனை படைத்தான், மனுஷனுக்கு தேவையான அத்தனையும் படைத்திருக்கிறான். ஆனால் எந்த படைப்புக்கும் அல்லாஹ் சொல்லாத ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, இந்த மனிதனுக்கு சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான், கால யா இப்லீஸ் மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதி அஸ்தக்பர்த அம் குன்த மினல் ஆலி. அல்லாஹ் மனுஷனை படைக்கிறான். மனுஷனா நம்மனை இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. அந்த ஆதமை படைச்சிட்டு இப்லீஸுக்கு சொல்றான், எல்லாத்துக்கும் நீங்க என்ன செய்யுங்க, சஜதா செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் கேட்குறான், இப்லீஸ் மறுக்கிறான், சஜிதா செய்ய மாட்டேன் மறுக்கும்போது அல்லாஹ் கேட்குறான், என்னுடைய கரத்தினால் இந்த மனிதனை நான் படைத்தேன் அப்படிங்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன தெரியுமா, இதா அராத ஷையன் அன் யகூன லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடி விட்டான் என்று சொன்னால் அதுக்கு செட்டிங் பண்ணணும், முன் ஏற்பாடு வேலைகள் செய்யணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குன் தான், ஒரே வார்த்தை. அல்லாஹ்வுடைய ஆற்றல் அதுதான்.
குன் என்று சொன்னாலே அது ஆகிவிடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் நாடி இருந்தால் எல்லாத்தையும் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை ஒரு இடத்துல வச்சு குன்னுன்னு அப்படியே ஆர்டர் போட்டால் அது நிச்சயமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பலூன் மாதிரி வந்திருப்பார். அப்படி வரல. அல்லாஹ் இந்த ஆதமை மனிதனை தன்னுடைய கரத்தினால் அவனை எப்படி படைக்கணுங்கிறத அழகா படைச்சான். முதல் மனிதன், உலகத்தில் தோடக்கூடிய முதல் மனிதன், முதல் மாடல். அப்போ அவனுடைய கண் எங்கே இருக்கணும், காது எங்கே இருக்கணும், வாய் எங்கே இருக்கணும், மூக்கு எங்கே இருக்கணும், தலை எங்கே இருக்கணும், குடல் எங்கே இருக்கணும், இருதயம் எங்கே இருக்கணும், லங்ஸ் எங்கே இருக்கணும், இப்படி எல்லாத்தையுமே அல்லாஹ் முறையாக வடிவமைத்து தன்னுடைய கரத்தினால் படைத்தேனே. அப்படிப்பட்ட இந்த மனிதனுக்கு நீ சஜிதா செய்வதற்கு மறுக்கிறாயா, நீ பெரிய ஆளா ஆயிட்டியா, பெருமை அடிக்கிறாயா என்று அல்லாஹ் இப்லீஸை பார்த்து கேட்டான் என்ற வசனத்தை சொல்கின்ற போது முக்கியத்துவத்தை அல்லாஹ் சொல்றான். நான் என்ன செய்தேன், கரங்களால், என்னுடைய கரங்களால் நான் படைத்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது முதல் விஷயம். அடுத்து இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் சொல்லும்போது இந்த மனிதனை பற்றி சொல்கின்ற போது இந்த ரூஹ் இருக்குல்ல, ஏன்னா மனிதனுக்கு படைச்சாச்சு, ரூஹ் இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு ஜனாசா தான். எந்த பொருளாக இருந்தாலும் உயிருள்ள பொருள்கள், அதற்கு உயிர் இல்லை என்று சொன்னால் அது ஒரு ஜடம், அது ஒரு ஜனாசா தான். அப்போ இந்த மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது ஃபஇதா சவ்வைத்துஹு வ நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி ஃபகஉ லஹு சாஜிதீன், நான் இந்த மனிதனை நல்ல சபையான முறையில் படைத்துட்டு என்னுடைய ரூஹிலிருந்து நான் ஊதியிருக்கிறேன். ஏன் உயிர், இறைவனுடைய அந்த உயிரிலிருந்து, ரூஹிலிருந்து நான் ஊதியிருக்கிறேன், எனவே நீங்கள் அவருக்கு சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படின்னா அப்போ அல்லாஹ் தன்னுடைய கரத்தாலையும் இந்த மனிதனை படைத்து விட்டு தன்னுடைய ரூஹிலிருந்து என்ன செய்திருக்கிறான், இந்த மனிதனை படைப்பதற்காக ஊதியிருக்கிறான். பாருங்க, இது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து மனுஷனை படைச்சிட்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு அப்படியே துனியாவுக்கு போயிருந்து நல்லா துரத்தி விடலை. அப்போ மனுஷன் வந்து பல கட்டங்களிலே பல இடங்களில் போகிறான். பேசணும், அவன் பேச்சுத்திறன் வேணும், சில விஷயங்களை விளக்க வேண்டும், சில பேர் விளக்கிறத நம்ம கேட்கணும். இதெல்லாம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பண்புகள். அப்போ அல்லாஹ் மனுஷனை படைச்சிட்டு அவருக்கு எல்லாத்தையும் கற்றும் கொடுத்தான். பாருங்க, இது மனிதனுக்கு உள்ள சிறப்பு. وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. அல்லாஹ் ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து அதை ஒப்பிவிக்கவும் செய்கிறான். யார்கிட்ட? மலக்குகள் இடத்த சொல்லி காமிக்கிறான். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா இல்லையா? ஸ்கூல் பாடத்தை சொல்லிக் கொடுத்து சொல்லு சொல்லு, நான் சொன்னதை திரும்ப சொல்லு என்று எப்படி அது சரியான முறையில் அந்த குழந்தை சொல்கிறதா, கற்றுக்கொண்டிருக்கிறதா என்பதை நாம் எப்படி கேட்கிறோமோ அதே போல அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்து அதை மலக்குகள் இடத்துல நீ சொல்லி காமி என்றும் எல்லாம் நினைச்சான், சொல்லி காமிக்கிறான். அப்போ மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இல்ம், கல்வி, ஞானம், இது ஒரு மனிதனுடைய மதிப்பிற்கு விலை மதிக்க முடியாததா ஒன்றாக மாறிவிடுகிறது. அதனால தான் சூரத் ரஹ்மான் அல்லாஹ் சொல்லும்போது அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். அப்போ ரஹ்மான் தன்னை பற்றி சொல்கின்ற பொழுது அவன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு எப்படி விளக்கம் ஒன்றை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படிங்கிறத விளக்கத்தையும் அல்லாஹ் நிச்சயதான் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ இதுவும் மனிதனுடைய மதிப்பிற்கு, விலை மதிக்க முடியாத மதிப்பிற்கு இது ஒரு காரணம். அடுத்து நான்காவதாக அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மனுஷனை படைச்சிட்டு அப்படியே அல்லாஹ் விடலை, இந்த மனிதனை விட மிகப்பெரிய படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கிறானே, அந்த படைப்புகளை ஆளக்கூடிய, அந்த படைப்புகளை வசப்படுத்தி அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கானோ மனுஷனுக்கு தான் கொடுத்திருக்கான். வஸக்கர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் ஜமீஅன் மின்ஹு இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். இந்த வானங்களையும் இந்த பூமியையும் அனைத்தையும் நாம் என்ன செய்திருக்கிறோம், உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் அங்கே சுற்றலாம், நீங்கள் ஆய்வு செய்யலாம், அதில் உங்களுடைய தேவைகளை, எல்லா தேவைகளையுமே நீங்கள் என்ன செய்துக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. அடுத்து ஐந்தாவது சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஹலீஃபாவாக, பிரதிநிதியாக அல்லாஹ் மனுஷனை தான் வச்சிருக்கான், வேற யாரையும் வைக்கல. மனிதனை விட சிறந்த படைப்புகள் மலக்குகள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதவர்கள். அவர்களை வந்து அல்லாஹ் என்ன செய்ய ஆள வைக்கல. யாருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காருன்னா, ஒய்து கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா,
நான் உமது இறைவன் மலக்குகளுக்கு சொன்னான், நான் இந்த மனிதனை எப்படி ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில பிரதிநிதிகளாக கலீஃபாக்களாக அல்லாஹ் இவரை ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கணும். இது 5வது மனிதனுக்கான சிறப்பம்சமாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும். அப்ப இந்த மாதிரியான சிறப்பு அம்சங்களின் காரணமாகத்தான் மனிதன் இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக, அவனுக்கு இன்ன மதிப்புன்னு சொல்ல முடியாத அளவுக்கு மனிதன் ஆளாகின்றான். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இந்த மனிதனை எப்படி கண்ணியப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னா, இந்த மனிதனுடைய உயிர் ஒரு தாயினுடைய கருவறையிலே அந்த மனிதன் உருவாகுகின்ற பொழுது அந்த கருவை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டாலும் அழிக்கக்கூடாது. மருத்துவர்கள் சொல்றாங்க வேற வழி இல்லை, ஆபத்து இருக்கிறது, குழந்தைக்கு ஆபத்து, தாய்க்கு ஆபத்து, இது நல்லதல்ல என்று மருத்துவர்கள் உங்களுக்கு அறிவுறுத்தி அந்த அறிவுறுத்தலின் பேரில் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த குழந்தையை கொண்டுக்கலாம், எடுத்துக்கலாம். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த கருவிலே உருவாகக்கூடிய இந்த குழந்தையை கொல்லக்கூடாது. அப்போ எத்தனை வயசுல அதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மத்தியில் பல்வேறு சர்ச்சைகள் உண்டு. ஆனால் அல்லாஹ் திருமறையில் சொல்லும்போது என்ன சொல்றான்னா, ஒலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத இம்லாக் நஹ்னு நர்சுக்கும் வய்யாஹும், நீங்கள் வறுமையை பயந்து ஒருபோதும் உங்களுடைய குழந்தைகளை கொல்லாதீர்கள், வைத்திருக்கக்கூடிய குழந்தையை அழிச்சிடாதீங்க, கொல்லாதீர்கள். அது வறுமையை பயந்து அந்த காரியத்தை செய்யாதீங்க. அந்த குழந்தைகளுக்கும் பயப்படக்கூடிய உங்களுக்கும் நான் தான் ரிஸ்க் தர்றேன். ரிஸ்க் தர்றது ஏன் வேலை? உங்களுக்கு ரிஸ்கை தருவது, நீங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ரிஸ்கை கொடுக்கிறது ஏன் பொறுப்பு? இதுக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, குழந்தைகளை கொண்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இது மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பாக நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன அப்படின்னா, 7வது விஷயமாக நம்ம பார்க்கின்ற போது, இந்த மனிதன் இருக்கிறான் பாருங்க, இந்த மனிதன் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த உயிர் இருக்குல்ல, இந்த உயிரை அவன் எந்த காரணத்தை கொண்டும் அழிக்கக்கூடாது. உங்களுக்கு வந்துருச்சு, ஆபத்து வந்துட்டு, உங்களுக்கு அஜல் வந்துட்டு, உங்களுடைய உயிர் போச்சுன்னா, இயற்கையாக போச்சுன்னா அது வேற விஷயம், அது நோயோ அல்ல வேற வேற காரணங்கள் எதுவாக இருந்தாலும். ஆனால் நல்லா இருக்கக்கூடிய அந்த உயிரை அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு அமானிதம் இந்த உலகத்தில், அதை நீங்கள் அழிக்க முடியுமா? ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தற்கொலைகள் எங்கே பார்த்தாலும் தற்கொலைகள். 1-2 பேர்லாம் சாமானுக்கிறான். இப்போ ட்ரெண்டு என்னன்னா மொத்தமாக போகிறதான், குடும்பத்தோடு போகிறாங்க பாருங்க, அதுதான் இப்போ ட்ரெண்டு. தனிநபர்லாம் சாகிறது இல்லை. ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனைனா மொத்தமாக நினைச்சுக்கிறான், எதையா வாங்கி இங்கே கொடுத்து மொத்தமாக போய் சேர்ந்துடும், 1-2லாம் மிஞ்சக்கூடாதுங்கிற மாதிரி இன்னைக்கு தற்கொலைகள் என்பது கூடிவிட்டது. அப்போ தற்கொலையை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தால் இதுவுமே வாழவே முடியாதுங்க, அவ்வளோ பெரிய நெருக்கடி, தலைக்கு மேல் பிரச்சனை என்று சொன்னாலும் நீங்கள் உங்களுடைய உயிரை எடுப்பதற்கு எந்த அதிகாரத்தையும் அல்லாஹ் தரல. அல்லாஹ் எப்போ நாடி இருக்கிறானோ, அல்லாஹ் எப்போ அந்த உயிர் போகணும்னு நினைக்கிறானோ அந்த நேரத்தில் தான் அது போகணுமே தவிர உங்களுடைய உயிரை நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா அதற்கு அல்லாஹ் கடுமையான தண்டனை தருகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது, ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா, நிரந்தரமான நரகம்கள். எவர்கள் தங்களுடைய உயிரை தற்கொலை செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனையை அல்லாஹ் நினைச்சான் சொல்றான். அது புகாரியில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தரத்தா மின் ஜபலின் ஃபகத்தல நஃப்ஸஹு ஃபஹு ஃபீ நாரி ஜஹன்னம யதரத்தா ஃபீஹி ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா. ஒரு பெரிய மலைக்கு மேலே ஏறி நினைச்சான், பொத்துன்னு கீழே விழுறான். ஏன்னா அவனுக்கு அதான் ஸ்பாட்டு, சூசைட் பண்ணதுக்கு அதுதான் பாயிண்டாக நினச்சி அங்கே போய் விழுந்துடுறானா, இந்த தண்டனை உனக்கு இங்கே இல்லை. நாளைக்கு மறுமை நாளில் நீ நரகத்துக்கு சென்ற பிறகும் அல்லாஹ் அதே போடு ஒரு மலையை இங்கே வைத்திருக்கிறான். அந்த மலைக்கு மேலே ஏறி நின்று நீ செத்துட்டே இருக்கணும், நீ உழுந்து கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் உனக்கு தண்டனை என்று சொன்னார். எந்த ஒரு மனிதன் விஷத்தை சாப்பிட்டு கொண்டு தன்னுடைய உயிரை முறிக்கிறானோ அவனும் நாளைக்கு மறுமை நாளிலே நரகத்திலே நிரந்தரமாக இருப்பான். அந்த விஷத்தை நரகத்திலே அவன் சாப்பிட்டு கொண்டே இருப்பான், அதுதான் அவனுக்கு தண்டனை அப்படின்னா. எவன் ஒருவன் ஆயுதத்தை வைத்து, இன்னைக்கு துப்பாக்கிலாம் சர்வசாதாரணமாக சொல்கிறான். துப்பாக்கி ஒரு காலத்தில் இருந்தது, லைசன்ஸ் வேணும், அதுக்கு அதை சொல்கிறதுக்கு முறை வேணும், அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னா, இல்லை இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. கள்ளத்தனமாக வாங்கி வைக்கணும், பிடிக்காதவனை சுட்டுடணும். அப்போ இன்னைக்கு ஆயுத புழக்கங்களும் இன்னைக்கு மனிதனிடத்தில் நிறைய கூடி போச்சு. இதில் சில கட்டங்களில் என்ன செய்யறான்னா தன்னைவே தானே என்ன செய்யறான், சுட்டு சாவறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எவன் ஒருவன் தன்னுடைய உயிரை ஆயுதத்தை கொண்டு மாய்த்துக் கொள்கிறானோ நாளை மறுமை நாளிலே அவன் அந்த நரகத்திலே அதே ஆயுதத்தை அல்லாஹ் கொடுத்து இப்பொழுது நீ உன்னுடைய உயிரை பறித்து கொண்டே இரு என்று வேதனை செய்து கொண்டிருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்போ அதனால
தற்கொலை என்பது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் எந்த வகையிலும் அதற்கு அந்த சிந்தனைக்கு போய்விடவே கூடாது. ஷைத்தான் கொண்டு வருவான். ஒரு மனிதன் கடுமையான கவலையில் இருக்கின்ற பொழுது, பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது, பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வழியே தெரியவில்லை என்று நினைக்கின்ற பொழுது இந்த மாதிரியான எண்ணங்களை ஒருவன் கொண்டு வருவான். ஆனால் இது ஷைத்தானுடைய வேலை, இதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். எவராவது ஒருவர் அந்த முடிவை எடுக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த உயிர் இருக்கு பாருங்க, தற்கொலை மாத்திரமல்ல, எனக்கு நான் செத்துறணும், இருக்கக்கூடாது, உலகத்தில் வாழ்க்கையே பிடிக்கல, எனக்கு அந்த உலகத்தில் வாழ்றதே பிடிக்கலாங்க, நான் இறந்து போகணும் அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கலாமா என்று சொன்னால் அதுவும் கூடாது. ஏன்னா அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கண்ணியத்தை தந்திருக்கிறான், கண்ணியத்தோடு நீ வாழு என்று அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான். அப்போ அந்த எண்ணங்கள் கூட வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புகாரியில் இந்த ஹதீஸை பார்க்குறோம், லா யதமன்ன அஹதுகுமுல் மௌத மின் துர்ரின் அஸாபஹு, இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கடுமையான சோதனையினால் மரணத்தை வேண்டும் என்று நினைக்காதீங்க. அளவே முடியல, கஷ்டமா இருக்குது, நான் செத்துறணும், இறந்து போகணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. வைன்கான லா புத்த ஃபாயிலன், அப்படியே உங்களுக்கு ஒரு நிர்பந்தம், கடுமையான ஒரு நெருக்கடி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொல்வதற்கு கூட வார்த்தையை சொல்லி தராங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி, இறைவா இந்த உலகத்தில் வாழ்வது தான் எனக்கு சிறந்தது என்று நீ ஒரு விதியை எழுதி வைத்திருந்தால் என்னை வாழச்சை. இந்த உலகத்தில் நான் வாழ்றது தான் சிறந்தது என்று எனக்கு விதியை நீ எழுதி வைத்திருந்தால் வாழச்சை. இல்லை, இந்த உலகத்தில் நான் இருப்பதனால் பல்வேறு சிரமங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறது என்று சொன்னால், அதில் ஷர்ரு தான் இருக்கு என்று சொன்னால், மரணம் தான் எனக்கு சிறந்தது என்று சொன்னால் அதை நீ எனக்கு கொடுத்து விடு என்று இப்படி தான் நீங்கள் கேட்கணுமே தவிர, நான் செத்து போயிட்டோம், என்னால் வாழ முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் இனிமேல் வாழ முடியாது என்று நீங்களே நினைச்சக்கூடாது, முடிவை எடுக்கக்கூடாது. நீங்களுக்கு நிர்பந்தமாக இருந்தால் கூட இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி என்ன செய்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர், இந்த தாயினுடைய வயிற்றில் உருவாகக்கூடிய இந்த குழந்தை இருக்கு பாருங்க, அதற்கு கூட அல்லாஹ் எவ்வளோ பெரிய கண்ணியத்தை தந்திருக்கிறான். ஒரு விபச்சாரம் என்ற ஒரு தொழிலே ஒருத்தர் செய்துட்டான்னு வச்சுக்கோமே, விபச்சாரம் அது ஹராம், பெரும்பாவம், செய்யக்கூடாது, அல்லாஹ் அதை நெருங்கக்கூடாதுங்கிறான். அதையே ஒருத்தன் செய்து அதன் மூலமாக ஒரு குழந்தை உருவாகிவிட்டது. இப்போ என்ன, அந்த குழந்தையை கொண்டுடலாமா? மார்க்கம் எப்படி கண்ணியம் கொடுக்குது பாருங்க. யார் அந்த காரியத்தை செய்தார்களோ அவர்களுக்கு தான் தண்டனை. எவன் இந்த பாவத்தை செய்தானோ அவனுக்கு தான் தண்டனையை தவிர அறியாத ஒன்றும் அறியாத அந்த குழந்தையை கொன்றக்கூடாது. ஏன், இதில் பிறந்தது தானே அந்த குழந்தை, இந்த செயலின் மூலமாக உருவானதால் என்று அந்த குழந்தையை கொண்டு விடாதீர்கள் என்று மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய சட்டங்களை பார்க்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஸ்லீமில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். காமிதியா என்ற குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்கிறாங்க, யார சொல்லலாம், இன்னி கது ஜனைத்து ஃபதஹிர்னி, அல்லாஹ்வுடைய தூதரை நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. என்னை தூய்மைப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க அப்படின்னா, போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. மறுபடியும் என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா வந்து மறுநாள் வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நான் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள். அப்போ கேட்குறாங்க அந்த அம்மா, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை மாயிஸ் என்ற ஒரு தோழர், அவரும் இதே போன்ற வேலையை செய்திருந்தார், அவரை திருப்பி அனுப்புகிற மாதிரி என்னை நீங்கள் திருப்பி அனுப்புறீங்களா, ஏன் நீ திருப்பி அனுப்பினீங்க அப்படிங்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, ஃபவல்லாஹி இன்னி லஹுப்லா, ஏதோ பாருங்கள் என்னுடைய வயிற்றில் குழந்தை இருக்கிறது, நான் செய்தது உண்மைதான், நான் பொய் சொல்லலை, இதை தான் செய்திருக்கிறேன் அப்படின்னு காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நினச்சா என்ன செய்திருக்கலாம், அந்த பெண்ணுக்கு உடனடியாக தண்டனை கொடுத்துருக்கலாம், அப்படி சொல்லலை. அந்த பெண்ணை சொல்கிறாங்க, நீ போய் இந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு என்னிடத்தில் வாங்குறாங்க. எவ்வளோ பெரிய உத்தமமான ஒரு சமூகம் பாருங்க. இன்னைக்கு சீரழி விபச்சாரம், எங்கே பார்த்தாலும் விபச்சாரம், விபச்சாரம், கள்ள தொடர்பு சர்வசாதாரணம். அப்போ இந்த பெண் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அப்புறம் வர்றாங்க. வருகின்ற போது என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தையும் என்ன செய்கிறாங்க, பெற்று எடுத்துகிட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தான் ஹகாமிதியா, நான் தான் அந்த செயலை செய்தவன், இப்போ வந்திருக்கிறேன், குழந்தையும் பெற்று எடுத்துட்டேன் அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்பவும் முடியாது, போகிறாங்க. போய் அந்த குழந்தை, அந்த உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த குழந்தைக்கு நீ பால் கொடு எண்ணுக்கிறாங்க. பால் கொடுத்துட்டு மறுபடியும் என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா திருப்பி எடுத்துகிட்டு வர்றாங்க. கையில் ஒரு ரொட்டி துண்டோடு வர்றாங்க. ஒரு ரொட்டி துண்டை எடுத்துட்டு, இந்த குழந்தையும் பெற்று எடுத்துட்டேன், இந்த குழந்தைக்கு பாலும் கொடுத்து வளர்த்துட்டேன்,
இந்த குழந்தை தானாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை தயாராகி விட்டது, வளர்ந்து விட்டது அப்படின்னு ஒரு ரொட்டி துண்டையும் செய்துட்டாங்க, கொண்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை வாங்கிட்டு அந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறாங்க, தண்டனை கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய தண்டனை என்ன? ஒரு திருமணம் முடித்த ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொன்னால் அவனை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும், அதுதான் சட்டம். அவன் அந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவருடைய கழுத்து பகுதி வரை குழிகளை தோண்டி உள்ள அந்த அம்மாவை இறக்கி கல்லடி ரஜம் என்று சட்டம், அந்த சட்டத்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, கல்லடித்து அந்த அம்மா கொல்லப்படுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையில் இருக்கிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு, அந்த சபையில் ஹாலித் இப்னு வலீத் இருக்கிறாங்க, அவன் கல்லை கொண்டு எறிகிறாங்க. அந்த கல்லை கொண்டு எரிகின்ற பொழுது அந்த தாய், அந்த பெண்ணுடைய ரத்தம் ஹாலித் இப்னு வலீத் மேலே பட்டுட்டு, பட்ட உடனே ஹாலித் இப்னு வலீத் திட்டுறாங்க, விசாரி ஒரு தவறான ஒரு செயலை செய்து விட்டார், அவ ரத்தம் ஏன் மேலே பட்டுச்சா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் ஹாலித் இப்னு வலீத் முகம் சுழித்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில் காதில் கேட்டுட்டு ரசூலுல்லாஹ், மஹலன் யா ஹாலித், ஹாலித் அப்படி பேசக்கூடாது, கொஞ்சம் அமைதியாக இருந்தார். அந்த பெண் தவறு செய்து விட்டால் அவளுக்கு தண்டனையும் மார்க் அடிப்படையில் கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த ரத்தம் உண்மையில் பட்டதனால அவசரப்பட்ட இந்த வார்த்தையை சொல்லாத, கொஞ்சம் பொறுமையாக இரு. ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லகத் தாபத் தௌபத்தன் லவ் தாப ஸாஹிபு மக்ஸின் லகுஃபிர லஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த அம்மா அல்லாஹ்விட்ட தௌபா செய்தா, யாரா செய்ய முடியுமாங்க? இன்னைக்கு எந்த தவறை செய்தாலும் மனிதனுடைய இயல்பு என்ன, நான் செய்யல என்பதற்கு அத்தனை பொய்யும் சொல்றான். ஒரு பொய்யல்ல, 99 பொய்யை சொல்லி தன்னை நிரபராதியாக காட்டுவதற்கு எல்லா வேலையும் செய்யறான். அது இந்த செயல் மட்டுமல்ல, ஒரு ஊழல் செய்த அதிகாரியா இருக்கட்டும், ஒரு திருட்டு செய்தவனா இருக்கட்டும், கொள்ளக்காரனா இருக்கட்டும், கொலைகாரனா இருக்கட்டும், யாரை எடுத்துக்கொள்ளுங்களேன், இதுதான் மனிதனுடைய இயல்பு. இதில் முஸ்லீமு காஃபிர்லாம் வேறுபாடெல்லாம் இல்லை. தவறு செய்து விட்டால் அது பப்ளிக் ஆயிடுச்சு, பகிரங்கம் ஆயிடுச்சுன்னா மனுஷனுடைய என்ன தோணும், எப்படியாவது அதை மறைச்சணும். அதுக்கு தான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறான் அதை மறைக்கிறதுக்கு, அதுக்கு தான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறான், அதுக்கு தான் ஆட்சிக்கு வர்றான், அதுக்கு தான் அதிகாரத்துக்கு வர்றான், அதுக்கு தான் பதவிக்கு வர்றான், எல்லாருமே காரணம் தான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பெண் தௌபா செய்தா பாருங்க, இந்த தௌபாவை குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லி இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அதை பகிர்ந்து கொடுத்தாலும் அந்த தௌபா எல்லா மக்களுக்கும் கிடைச்சிருக்கும், பாவ மன்னிப்பு. அவ்வளோ பெரிய ஒரு தௌபாவை இந்த பெண் செய்து விட்டால் அந்த பெண்ணுடைய இரத்தம் பட்டதுக்காண்டி அந்த பெண்ணை திட்டுகிறாயே, அப்படி செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ மனுஷன் தவறு செய்துட்டாலும் அந்த மனிதனுடைய தவறினால் இந்த குழந்தை உருவாச்சு பாருங்க, அந்த குழந்தையின் மீது எந்த தவறும் இல்லை. அந்த குழந்தை சமூகத்தில் ஒதுக்கப்படக்கூடிய குழந்தை இல்லை, அசிங்கமான குழந்தை அல்ல, அது எந்த தவறும் செய்யாதது என்று அல்லாஹ் அதற்கு கண்ணியத்தை தருகிறார். அடுத்த அன்புக்குரிய சகோதரே, 10வது விஷயமாக நம்ம பார்க்கும்போது மனித உயிர்கள் இருக்கு பாருங்க. இந்த மனித உயிர்கள் மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா இன்னைக்கு சர்வசாதாரணமாக மனித உயிர்கள் எடுக்கப்படுகிறது. அல்லாஹ் திருமறையில் சொல்லும்போது சொல்றான், ஒமையக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா வகதிபல்லாஹு அலைஹி வலஅனஹு வஅத்த லஹு அதாபன் அதீமா. ஒரு முஸ்லிமை நீங்க கொன்றக்கூடாது, நமக்கு காபிரை கொள்ளலாமா அப்படி கேட்காதீங்க. எவருடைய உயிருக்கும் உத்தரவாதம் உண்டு. எல்லா உயிர்களும் மதிக்கப்படக்கூடிய உயிர்கள், குறிப்பாக முஸ்லிம்களுடைய உயிரை ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொண்டு விட்டான், வேண்டுமென்றே கொண்டான், தவறா செய்தா அதுக்கு வேற தண்டனை. வேண்டுமென்றே திட்டமிட்டே உங்களுக்குள்ள குடும்ப சண்டையோ அந்த சண்டையோ இந்த சண்டையோ எந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் இவனை கொல்லணும்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணி கொண்டுட்டீங்கன்னா உங்க லைஃப் அதோடு முடிஞ்சு போச்சுங்க. நீங்க வாழ்ந்துடலாம், இங்க தப்பிச்சுக்கலாம், ஜெயிலுக்கு போகாம தண்டனை வாங்காம எல்லாத்தையும் இங்கே தப்பிச்சுக்கலாம். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தண்டனை நிரந்தரமான நரகம், வெளியே வர முடியாது. தப்பித்தவரை ஆயுதத்தை எடுத்துடாதீங்க, அது எந்த ஆயுதமா இருந்தாலும் சரி, தப்பித்தவரை நீங்க வெளியே வர முடியாது. நிரந்தரமான நரகம், அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும், கடுமையான தண்டனை உண்டு. எனவே எவருடைய உயிர் விஷயத்திலும் விளையாடி விடாதீர்கள், உயிரை எடுத்து விடாதீர்கள் என்று இஸ்லாம் கடுமையாக கண்டிக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஊருடைய நிலைமை என்ன, எல்லாத்துக்கும் ரேட்டு வச்சுருக்கான். தலை எடுக்கணுமா அதுக்கு ஒரு ரேட்டு, அவன் காலை தீட்டு வரணுமா அதுக்கு ஒரு ரேட்டு. பாருங்க, சர்வசாதாரணமாக நீதிமன்றத்தில் அதை பற்றி தான் நீதிமன்றத்தில் என்ன செய்கிறாங்க, ஜட்ஜி தீர்ப்பு சொல்கிறார், நீதிபதி தீர்ப்பு சொல்கிறாரு, வழக்கறிஞர்கள் அதை பற்றி தான் வாதாடுறான். அந்த நீதிமன்ற வாசலில் உன்னை பழி தீர்க்கணுமா தீர்த்துறாங்க, முடிச்சிடுறாங்க, கதையை முடிக்கிறாங்க. என்ன பாதுகாப்பு இருக்கு?
அது எத்தனை வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த கொலையாக இருந்தாலும் இவன் கவுண்டன் போட்டுறான். கவுண்டன் இவன் போட்டு வச்சுக்கிறான். டே பார்ட்டிக்காரன் கொண்டு போட்டான், நம்ம சொந்தக்காரன், நம்ம உறவுக்காரன், அண்ணனை, தம்பிய, குடும்பத்தில். அப்போ இவனுக்கு டேட்டு போடுன்னு டேட்டு போட்டு அவனை ஃபாலோ பண்ணி அவன் ஜெயிலில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் என்னைக்கு வெளியே வர்றானோ அன்னைக்கு பார்த்து கரெக்டாக கதையை முடிக்கிறான். சர்வசாதாரணமாக உயிர்கள் மதிப்பட்டு இன்னைக்கு என்னதுங்க, இன்னைக்கு கடுமையாக உயிர்கள் போகிறது அப்படின்னு சொன்னால், அப்போ அல்லாஹ் இந்த உயிர்கள் விஷயத்தில் எவ்வளோ கடுமையாக கண்டிக்கிறான். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, கொலை மாத்திரமல்ல, கொலைக்கு நீங்கள் தூண்டுதலாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு கொலை செய்ய திட்டமிடுறான், அது நம்ம வீட்டில் பேசுகிறான், நம்ம கடையில் ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிறான், நம்மள்கிட்ட அடைக்கலம் தேடுறான், நம்மள்கிட்ட ஒளிஞ்சிருக்கான்னா எந்த வகையிலும் நீங்கள் நினைச்சக்கூடாதுங்க, அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கும் சொர்க்கத்துக்கு மத்தியில் ஒமன் ஸ்தஅல்லா யுஹால பைனஹு வ பைனல் ஜன்னதி பிமில்இ கஃபிஹி மின் தமின் இஹராகிஹி ஃபல்யஃபல். சொர்க்கத்துக்கும் உங்களுக்கு மத்தியில் நான் பாருங்க, ஒரு கை ரத்தம் தான், கொஞ்சம் ரத்தம் தான். இந்த ரத்தம் உங்களை சுவர்க்கத்துக்கு செல்லாமல் தடுத்து விடுகிறது. எனவே இரத்த விஷயத்தில் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளுங்கள். எனவே இந்த மாதிரியான காரியங்களை செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ அதனால நாம் உயிர் விஷயங்கள் இல்லை, அது யாராக இருந்தாலும் நேரடியான தொடர்போ மறைமுகமான தொடர்போ கொலை விஷயத்தில் யாருக்கும் என்ன செய்யக்கூடாதுங்க, செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவ்வளவு மா யுக்தா பைனன் நாஸ் யௌமல் கியாமத்தி ஃபி திமா. குற்றவியல் சம்பந்தமாக நாளைக்கு மறுமை நாளில் முதல் விசாரணை என்ன தெரியுமா? என் சொத்தை எடுத்துக்கிட்டான், அவங்க காசை பிடிங்கிட்டான், அதை செய்துட்டான், இதை செய்து, இதெல்லாம் பின்னாடி தான். முதல் தீர்ப்பு என்ன தெரியுமா? ஏன் இந்த மனிதனை கொலை செய்தாய், ஏன் இந்த மனிதனுடைய உயிரை ஓட்டினாய், எதற்காக உயிரை எடுத்த, ஏன் ரத்தத்தை ஓட்டின அப்படிங்கிறத முதல் ஃபைசல். அதுக்கு தான் முதல் தீர்ப்பே குற்றவியல் சம்பந்தமாக அல்லாஹ் மறுமை நாளில் விசாரிக்கிறது எது தான், இந்த இரத்தம் சம்பந்தமாக. அப்படிங்கிறதுனால தான் இஸ்லாமிய மார்க்கம் இதில் கடுமையாக எச்சரிக்கிறது, யாருடைய உயிரையும் எடுத்து விடாதீர்கள், யாருடைய உயிர் விஷயத்திலும் விளையாடி விடாதீர்கள் என்று நம்மளை கடுமையாக எச்சரிக்கிறது. என்று சொன்னால் காரணம் என்ன? இந்த மனிதனுக்காக இருக்கக்கூடிய மதிப்பை அல்லாஹ் உணர்ந்துதான் இவ்வளோ பெரிய விஷயத்தை அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், தந்திருக்கிறான். அப்படிங்கிற பார்க்கும்போது இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம நினைச்சிடறோம், பார்க்குறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதனுடைய விலை என்பது அது ரேட்டு கிடையாது, அல்லாஹ்விடத்தில் மகத்தான ஒன்று, மகத்தான அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருக்கிறது. அந்த மதிப்பை குலைக்கக்கூடிய விஷயத்தில் நாம் எந்த வகையிலும் யாராக இருந்தாலும் விஷயங்கள் செயல்படக்கூடாது. அது மறுமை நாளிலே மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரியதாக அல்லாஹ்விடத்தில் நிற்கிறது. எனவே அந்த விஷயத்தில் யாருடைய மான விஷயத்திலும், யாருடைய உயிர் விஷயத்திலும், யாருடைய பொருளாதார விஷயத்திலும், எந்த விஷயத்திலையும் நாம் தரக்குறைவாக தரம் மோசமாக நடந்து விடக்கூடாதுங்கிறத கடுமையாக எச்சரிக்கிறது. அதை பேணக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ் வைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய மதிப்பில் மிகச்சிறந்த மதிப்பு பல்வேறு நம்ம சொன்ன செய்திகளும் உண்டு. அடுத்ததாக என்ன அப்படின்னா, இந்த மனிதனுடைய உடல் இருக்கு பாருங்க, இது ஒரு மிக மதிப்புக்குரிய ஒன்று. இந்த உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களும் இறைவனால் நேர்த்தியாக செய்யப்பட்ட உண்டு. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ஃபஸைதா ஸவைதுஹு வ நஃபக்து ஃபீஹி ரூஹி. அழகான முறையில் இந்த மனிதனை நான் படைத்து என்னுடைய ரூஹை ஊதினேன் என்று சொல்கிறான் என்று சொன்னால், அப்போ இன்னைக்கு இந்த மனிதனுக்கான விலை என்ன நமக்கு தெரியுமா? கிட்னின்னு பேசுகிறோம், அந்த கிட்னியை இழந்த போது தான் தெரியுது கிட்னி இவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு. லங்ஸ்ன்னு பேசுகிறோம், அந்த லங்ஸில் ஏதாவது பிரச்சனை வருகின்ற போது தான் தெரியும். ஒன்றும் இல்லை, என்னைக்கு கொரோனா வந்துச்சோ அந்த கொரோனாக்கு பிறகு தான் மூச்சு விடுறோம் பாருங்க, இது நமக்கு தெரியல. எத்தனை மூச்சு, ஒரு நிமிடத்தில் எத்தனையோ மூச்சுகளை இழுக்கிறோம் விடுறோம். இந்த அருமை எப்போ தெரிஞ்சது? என்னைக்கு ஹாஸ்பிட்டலில் கொரோனா பேஷண்ட்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டு அங்கே சிலிண்டர் தட்டுப்பாடு வருகிறது, அப்போ தான் அதுக்கு ரேட்டு என்ன தெரியுது? மூச்சு, சாதாரணமான மூச்சு. அப்போதான் தெரியுது இதுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கிறதா, இது இவ்வளோ பெரிய சிறந்ததா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு.
அப்போ அப்படியான இந்த உடல் அல்லாஹ் எத்தனை உறுப்புகளை தந்திருக்கிறான். இந்த உறுப்புகளில் ஒரு உறுப்பை செயலிழந்து விட்டது அல்லது அந்த உறுப்பை மாற்றி வழிக்கு என்ன செய்யறோம், மாற்றுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தந்த உறுப்பு மாதிரி இருக்குதா? ஒருபோதும் இருக்காது. நீ ஹார்ட்டை மாற்றினாலும் சரி, அல்லது உங்களுக்கு பிரெயினில் பிரச்சனை வந்தாலும் சரி, உடலில் எந்த பாகத்தில் எந்த பார்ட்ஸில் பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் அந்த இயற்கையாக முதல்ல தந்தான் பாருங்க, அந்த செட்டிங் மாதிரி அந்த ஃபங்க்ஷன் மாதிரி எந்த உறுப்புகளும் இல்லை. அதுதான் யதார்த்தம். அப்போ அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பை இந்த மனிதனுக்கு தந்திருக்கிறான். ஆனால் இந்த மனிதனுடைய இந்த விலையையும் வேல்யூவையும் இன்னைக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் குறிப்பாக வட மாநிலங்களில் வறுமையினால் பிள்ளையே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனையோ சம்பவங்களை பார்க்குறோம். முடியல, எங்களால் வாழ முடியல. 2 புள்ள இருக்கு, 3 புள்ள இருக்கா, இந்த ஒரு பிள்ளைக்கு எத்தனை லட்சம் தர்ற, இந்த நீ தூக்கிட்டு போ. அல்லாஹ் குழந்தையை தருவதுங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம், நியமத்து, அருள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் தர்றான். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? தான் ஆடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையாகவே கொடுக்குறான், தான் ஆடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தையாகவே கொடுக்குறான், தான் ஆடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து 2 பிள்ளையும் கொடுக்குறேன், தான் ஆடியவர்களை மலடிகளாக ஆக்கி விடுகிறேன், இதுக்கு மேலே உங்களுக்கு குழந்தைக்கு வாய்ப்பே கிடையாது என்று முடிவு செய்வதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயிரை ஒரு குழந்தை அல்லாஹ் தந்திருக்கிறான்னா இதை கூட இன்னைக்கு புரியாத வறுமை, சாப்பிடுவதற்கு வழி இல்லை, கடுமையான கஷ்டங்கிற காரணத்தினால புரோக்கர்கள்ட்ட கொடுத்து என் பிள்ளையை நீ கொண்டு வித்துக்கா, எனக்கு காசு தந்துருன்னு சொல்லக்கூடிய அவலங்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அப்போ என்ன புரிஞ்சிருக்கிறாங்க உயிரை பற்றி, மனிதனுடைய விலையை மதிப்பை என்ன புரிஞ்சிருக்கிறாங்க? எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ அதனால் உலகத்தில் நம்ம வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு தந்திருப்பதை போல விலையை எந்த பொருளுக்கும் தரல. அப்படிப்பட்ட ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷம்தான் அல்லாஹ் மனிதனாக படைத்திருக்கிறான். எனவே அந்த மனிதன் விஷயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஹக்குகளை நாம் பேணி யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்து விடாமல், யாருக்கும் எந்த இழப்புகளையும் ஏற்படுத்தி விடாமல் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாம்.